ஆடா பாண்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துலையா வந்து மாட்டணும். சரி பரவாயில்ல, எதுக்கு ஃபீல் பண்ணிவிட்டு. இன்றைக்கி என் வேலை என்ன தெரியுமா? இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகணும். இந்த சீக்ரெட் பேஸ்க்குள்ளே இருக்கிற வரையும் என் உயிருக்கு உத்தரவாதம். இதை விட்டு வெளியே போனேன்னா தான் சுட்டு பொசிக்கிடுவாங்க. ஏன்னா இதுக்குள்ளே யாராலையும் வந்து என்னையோ என் சப்ஸ்கிரைபர் ஜேடி தமிழனையோ அட்டாக் பண்ணவே முடியாது. நாங்கள் 2 பேர் தான் இந்த கேம் ஆடுறோம். என்னுடைய ரோப்ளாக்ஸ் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் கிட்டே ரோப்ளாக்ஸ் இருந்தது என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே தேவையில்ல, போயிட்டு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் கொடுத்து முடித்தோடனே நம்ம சேர்ந்து இந்த கேமை விளையாடுவோம். அதை நான் அப்படியே வீடியோவாக ஷூட் பண்ணி யூடியூப்பில் போடுறேன். ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம ரைடு ஆரம்பிக்கலாமா? இல்லை வேணாம், காலையில் ஆகட்டும், அப்புறமா ஆரம்பிப்போம். ஏன்னா சரியாக கோல் வாங்கலை, சரியாக வண்டியை மெயின்டைன் பண்ணல. ஸோ வண்டி எப்படி போகும்னு தெரியாது. எங்கன்னா நின்றுச்சுன்னா என் கதை முடிஞ்சிடும். ஏஹே, விடிவு காலம் பிறந்துருச்சு. சாரி, காலையில் ஆயிடுச்சு. இப்போது இங்கேருந்து வண்டி எடுக்கலாமா? சீக்கிரமாக போகணும், ஃபுல் ஸ்பீடில் போகணும். அதனால் நானே வண்டி ஓட்டிக்கிறேன். ஜேடி நீங்கள் இங்கே நில்லுங்க, நான் போய் வண்டி ஓட்டுறதை பார்த்துக்கிறேன். கீழே ஊந்துடாதீங்க, எங்கன்னா ஊன்ட்டிங்கன்னா காப்பாற்றுறது கஷ்டமாயிடும். பார்த்திங்களா, ஒரு இடத்துல நிற்காமல் டான்ஸ் ஆடின்னு இருக்கார் தலைவர். இப்படி அப்படின்னு. சரி வாங்க, நம்ம போகிற போக்கில் பார்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு கேரண்டியோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கேயும் சாம்பி கண்ணில் மாட்ட மாட்டேங்குதே. சரி ஓகே, இந்த கேப்பில் நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க. இப்படி யாரும் கொடுக்க போகிறதில்ல, சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். இனி லைக் கொடுக்க வேண்டியது தான் உங்கள் பொறுப்பு. Freeze NG, press start move. The annuals, new battles, we're taking it the out. From the grind to the gun, we're ready to play. Game on, get strong every night, every day. இதை நான் எப்படி கவனிக்காமல் விட்டேன்? வண்டி நின்றுச்சு, பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, அதாவது ஃபியூயல் காலி ஆயிடுச்சு. வாங்க, எங்கன்னா வீடு தெரியுதா பார்ப்போம். இதோ அங்கே ஒரு வீடு தெரியுது, ஆனால் அது கல் மாதிரி இருக்குது. அங்கே இருக்குது ஒரு வீடு, அந்த கல்லுக்கு பின்னாடி இங்கே லெஃப்டில். ஓகே, ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருக்கேன். அங்கே போயிட்டு திருப்பி உயிரோடு வந்துடுவேனா? கண்டிப்பாக வந்துடுவேன். உங்கள் சப்போர்ட் இருக்க வரையும் கண்டிப்பாக வந்துடுவேன். அப்படின்லாம் நான் சொல்லி ஐஸ் வைக்க விரும்பலை. வச்சாலும் அது உருகிட வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இப்போ என்ன பண்ணலான்னா, வாயை மூடிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த வீட்டுக்கு போகலாம். அங்கே போயிட்டு ஒரு ஃபைட் இருக்குது. கண்டிப்பாக உள்ள ஜாம்பிஸ் இருப்பாங்க, நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்க. எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். ஆனால் அந்த வீட்டில் நிறைய நமக்கு பொருட்கள் கிடைக்கும். எப்படின்னா, ஒரு டைமண்டு கிடைக்கும், ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டாச்சு கிடைக்கும், ப்ரெஷியஸ் ஃபோட்டோ கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். வாங்க நம்ம போய் எல்லாத்தையும் பொறுக்கின்னு வந்துடுவோம். கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து நிறைய பொறுக்கின்னு போகிறோம். அங்கே பார்த்தீங்களா, வெளியவே 3-4 ஜாம்பிஸ் கிட்ட இருக்குது கைஸ். ஐயோ தொத்துறானுங்களே. போடா பின்னாடி. அவங்க நம்ம மேலே கையே வைக்க மாட்டாங்க, ஆனால் நமக்கு லைஃப் போயிடும். நம்ம அவங்க மேலே ஒரு இதையே எடுத்து வைக்கிறோம், வெப்பனையே எடுத்து வைக்கிறோம், அப்போது அவங்களுக்கு லைஃப் போக மாட்டேங்குது கைஸ். அது மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், மற்றபடி பரவாயில்ல. என் சப்ஸ்கிரைபரே தொத்துற, இந்த பக்கம் வாடா. அதுக்குள்ளே எப்படி அவ்வளோ தூரம் போனீங்க? எதுனா கிளாஸ் போய் ரன்னிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணா தெரில கைஸ். செம்ம ஸ்பீடாக ஓடுது ஜாம்பி. இருங்க, நம்ம போய் அதை பிடிச்சி அடிச்சு மடிச்சு பேக்கெட்டில் போட்டு போயிடலாம். ஐயோ ஒருத்தன் வரான். ஐயோ 2 பேர். 2 பேர் காலி. ஐயோ 3-4. வேணாம், பின்னாடி போங்கடா. பின்னாடி போங்க. என்கிட்ட வராதிங்க. அவ்வளோதான் கைஸ், என் மேட்ரையே முடிச்சு விட்டானுங்க. ஆடா பாவிங்களா, என் கதையவே இப்படி முடிச்சு விட்டிங்களாடா. சே, நான் இப்போ என்ன பண்ணுறது? இருங்க, அவரை காப்பாற்ற சொல்லி போடுவோம். ப்ரோ, ஐ ஆம் கான் ப்ரோ, நான் போயிட்டேன் ப்ரோ. அவ்வளோதான். இவர்னா என்னை தூக்கின்னு போகிறாரு. அது மெடிக்கிட் மாதிரி இதில் அந்த ஒரு பேண்டேடு இருக்கும், அது வாங்கி காப்பாற்றலாம். சீக்கிரமாக எடுத்துன்னு போய் என்னை வண்டியில் போடுங்க ப்ரோ. வண்டியில் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டால் ஃபுல் சேஃபாக இருக்கலாம். ஐயோ, நான் ஏன் இவரை காப்பாற்றுறதுக்கு பின்னாடி ஓடினேன்? ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்திருந்தால் தப்பிச்சிருக்கலாமோ? என்ன பண்ணுறது, காப்பாற்ற போனாலே போட்டு தள்ளிடுறானுங்க.
உள்ள ஒரு கோல்டன் பார்லாம் இருக்கு. ஐயோ அதெல்லாம் சேல் பண்ணால் 100 ரூபாய் கிட்ட கிடைக்கும் ஐயா. சே, பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டனே. Run. ரொம்ப நேரம் கழிச்சு ட்ரெயின் கிட்ட வந்திருக்கோம் கைஸ். இருங்க, அவர் நம்மளை காப்பாற்றுறாரா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, வண்டியில் போட்டார். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இருங்க, எதனா டெக்ஸ்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் பண்ணார்னா ஓகே தான், டெக்ஸ்ட் பண்ணலன்னா அப்படியே விட்டு ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துன்னு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ரொம்ப நேரம் அப்படியே நிற்கிறாரு? அப்போ கண்டிப்பாக ஏதோ டெக்ஸ்ட் பண்ணுறாருன்னு தான் அர்த்தம். ப்ரோ இங்கே இருங்க. என்ன ஆச்சு? வண்டியை நிறுத்திட்டாரு, அவ்வளோதானா? வந்துட்டுமா? இல்லையே, இவ்வளோ சீக்கிரம்லாம் வந்திருக்க முடியாது. இந்த கேமை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நிறைய வாட்டி விளையாடிருக்கேன். இன்னும் அப்படியே நிற்கிறாரு, எதனா டைப் பண்ணுறாரு போல். சரி வெயிட் பண்ணுவோம். அப்படின்னா டைப் பண்ணுவார். என்னையா அது? நம்ம பாடியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும். எதுவுமே டைப் பண்ணல, அப்புறம் எதுக்கு? ப்ரோ சேஃபாக இருக்க சொல்கிறாரு. ஓகே, அப்போ என்னை விட்டு எங்கே போக போகிறாரு? அவள்தான் கைஸ், என் கதை முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி என் கதை முடிஞ்சிச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், இதோடைய பார்ட் 2 வேணுமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள், ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க. ஃபைனலி என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்